இட்லி மாவுங்க ஒரு 4:30க்கு நம்ம மாவாட்டி கரைச்சி வச்சதுங்க. இப்படி பெரிய பாத்திரத்தில் நம்ம முக்கால்வாசி இருந்ததுங்க, வழியே வந்துருந்ததுங்க. நல்லா கலக்கிட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பெரிய சம்பளத்தில் முக்கால்வாசி தான் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோங்க. இதை வந்து நம்ம வெளியிலே வச்சிட்றோங்க. வச்சாலுமே நம்ம தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே வச்சாதான் பொங்காதுங்க, இல்லாட்டி காலையில் வத்தால பொங்கி கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி மூடியில் வந்து நம்ம மாவு இப்போவே புளிச்சிருக்குங்க. 6-7 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம டைட்டாக வச்சு வெளியில் வச்சாலும் இந்த மூடி கலந்து வந்துடுங்க. இது இந்த மாவு வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்கு வர மாதிரி ஆட்டி வச்சுருக்குங்க. இது காலையில் நாளைக்கு ஃபுல்லாக சுடுறதுக்கு இது வெளியிலே வச்சுக்கலாங்க. நான் காலையில் எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 4:30க்கு கரைச்சி வச்ச மாவுங்க. நம்ம எப்போவுமே மாவு ஆட்டும்போது இந்த மாதிரி பெரிய சம்பளத்தில் அரைச்சி வச்சா முக்கால்வாசி இருந்ததுங்க, வழியை வந்துருச்சுங்க. நல்லா கலக்கி விட்டுங்க. சம்பளத்தில் ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. இதே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஓரளவுக்கு புளிச்சிருச்சுங்க. இருந்தாலும் நம்ம வெளியில் தான் இது வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி மாவாட்டிங்க நம்ம வச்சுக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு அவசரத்துக்கு இட்லி தோசை இதெல்லாம் ஊற்றி கொடுத்துக்கலாங்க. மாவு தீர்றதுக்குள்ளே நம்ம அப்படியே செஞ்சு ஆட்டி வச்சுக்கலாங்க.